பாருங்கள், இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? தமிழ்நாடு வேளாண் முறை அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சேர்த்து தான் அந்த டாபிக் வந்து கவர் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிசிக்கு தமிழ்நாடு வேளாண்மை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரிலேட்டடு கேட்பாங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக தமிழ்நாடு ரிலேட்டட் தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஏரியாவில் கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடு சேர்த்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ்நாடு வேளாண்மையில் வந்து என்னென்ன வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம். சீசன்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ஸ், எக்ஸாம்பிள் அடிக்கடி இந்த சீசன்ஸ்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி கிராப்ஸு, வேளாண் புரட்சிகள் இல்லையா? ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கிட்டத்தட்ட நிறையா கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர்லாம் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சரிங்களா? அது ஒரு எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டின் வேர்டுங்க. ஜென்ரலி அதை வந்து ஒரு லெட்டின் வேர்டில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ லெட்டின் வேர்டில் வந்து அகர் அப்படிங்கிறது லேண்டை குறிக்கும், லேண்டு ஃபீல்டை குறிக்கும். ஸோ கல்ச்சரா அப்படிங்கிறது தான் க்ரோயிங் அப்படிங்கிறது. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா வளர்ச்சி சொல்கிறோம் இல்லையா? நிலம் வளர்த்தல், நிலத்தில் வந்து வளரக்கூடியதுனால இது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் எப்படி வளர்கிறது, கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ், கால்நடைகளை எப்படி வளர்த்தல், பேர்ட்ஸ் பறவைகளை வளர்த்தல், ஃபாரஸ்ட்ரி காடுகள் வளர்த்தல், ஃபிஷரிஸ் மீன் பிடித்தல். ஸோ இது சம்மந்தமானது படிக்கிறது தான் எல்லாமே வந்து வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆக்குபேஷன்ஸ் அதுதான். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் தி மேஜர் ஆக்குபேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முக்கிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். ஸோ ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர், அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியிலேருந்து நம்ம வந்து விவசாயம் தான். சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட மோர் தென் 65% ஆஃப் தி பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி செக்டர் ஆஃப் தேர் லிவிங்ஸ். அவங்களாம் வந்து இது ஒரு துறை சார்ந்த, வேளாண் துறை சார்ந்ததாகவே 65% மேலே உள்ள மக்கள் வந்து இந்த முக்கியமான தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு இந்த வேளாண்மை மட்டும்தான். சரிங்களா? என்னென்ன செய்கிறாங்க பாருங்கள் இவங்க. மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஸ் நெல், மில்லட்ஸ் அப்படிங்கிறது திணை வகைகள், பல்சஸ்னால் பருப்பு வகைகள், அதாவது நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய மாநிலத்தின் ஃபுட் கிராப்ஸ், அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஃபுட் கிராப்ஸ், பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ், அதாவது முதன்மை உணவு பயிர் அல்லது முக்கிய உணவு பயிர் என்றால் நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கமர்ஷியல் கிராப்ஸ், மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸ்னால் என்ன அர்த்தம்? வணிகப்பயிர், முக்கியமான வணிகப்பயிர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலே படிச்சிருக்கோம் இல்லையா? சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சிலி, கிரவுண்ட்நட், டீ, காஃபி, கேர்டமம், ரப்பர், இன்னும் எக்ஸட்ரா. ஸோ கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி, தென்னை, முந்திரி, மிளகாய், எள், நிலக்கடலை, தேயிலை, காப்பி, ஏலக்காய் மற்றும் ரப்பர். ஸோ வந்து இதை சும்மா சாதாரணமாக படிச்சுட்டு போகக்கூடாது. இந்த ஏரியாலலாம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க ஏரியாலலாம் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணோம். அப்போ தான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ் இது. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து முக்கிய
வணிகப் பயிர்கள் பின்வரும் எவை இல்லை. புரியுதா? பின்வரும் எவை இல்லை அப்படின்னா தடுமாறிடுவ. புரியுதா? அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, பர்டிகுலராக புக்கில் கொடுத்துருக்கத இந்த மேஜர் கமர்ஷியல் கிராப்ஸை வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ரிப்பீட்டடாக பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு சொல்ல தெரியணும். நீங்களே ஒரு கொஷின்ஸ் கேட்டு இதில் வந்து இல்லைன்னா கொடுத்தா எப்படி ஆன்சர் கொடுக்கறது, இது மாதிரி நிறையா நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை வந்து தீர்மானிக்கக்கூடிய புவியியல் காரணிகள் நம்ம அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்லேயே பார்த்துட்டோம். என்னென்ன பாருங்கள், லேண்ட் ஃபார்ம்ஸ், நில தோற்றம் முக்கியமானது, கிளைமேட் காலநிலை, அதே மாதிரி சாயில் அதோடைய மண் வளம், இரிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் நீர்ப்பாசனம், இதெல்லாம் வந்து நம்முடைய அதாவது வேளாண்மையை வந்து சிறப்பாக நடத்துவதற்கு தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். லேண்ட் ஃபார்ம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்குறேங்க. நிலத்தோற்றம். ஸோ ஜென்ரலி நிலத்தோற்றம் அப்படின்னா எந்தெந்த பிளேஸ் வருது பாருங்கள். த கம்ப்ரைசிங்ஸ் ஆஃப் ஹில்ஸ், பிளாட்டூஸ், அதுக்கப்புறம் பிளைன்ஸ், அதாவது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, த டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்கிறோம். டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப், த லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப், பல்வேறுபட்ட நிலை அமைப்புகள் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் தான் சொல்கிறோம். சரி, இப்போது இந்த சமவெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, சமவெளிகள், அது பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பிளைன்ஸ் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர்ஸ். அதான் அந்த சமவெளிகள் தான் நமக்கு வந்து வேளாண் தொழில் செய்வதற்கு சிறந்தது, உகந்தது அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அலுவியல் சாயில்ஸ் அங்கே தான் காணப்படுது. புரியுதா? அலுவியல் சாயில்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் காணப்படுது. அலுவியல் சாயில்ஸ்னா வண்டல் மண். ஓகேங்களா? ஸோ வண்டல் மண் அங்கே தான் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த பிளேன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து வேளாண்மை சிறப்பாக நடக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன்ஸ் ஆஃப் காவேரி, வெரி வெரி டெல்டா பிளேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காவேரி, சமவெளி, இது முக்கியமான குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பீடபூமி இருக்குல்ல, பிளாட்டூஸ், அது வேளாண்மைக்கு, அதாவது கேட்பாங்க கொஷின், இந்த பீடபூமி வேளாண்மைக்கு தகுந்ததா அப்படின்னா எஸ் தான், நோலாம் வராது. பட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள், புவர் ஆன் தி ஹில்ஸ் அண்ட் புவர் ஆன் தி ஹில்ஸ். ஸோ மாடரேட் அண்டு புவர் ஆன் தி ஹில்ஸ் எதுவுமே இல்லைன்னே சொல்லலை. சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து தகுந்தது இல்லை வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஹில்ஸ்லேயும் ரொம்ப குறைவாக செய்கிறாங்க, அதை விட அதிகமாக பிளாட்டூஸில் செய்வாங்க, பிளாட்டூஸை விட அதிகமாக பிளைன்ஸில் தான் செய்வாங்க. அப்போது அந்த குறைவான எண்ணிக்கை தான் குறிக்கிறது தவிர நோங்கிற பிளேஸே இல்லை. ஸோ இந்த பாயிண்டில் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாமில் இது சம்மந்தமாக கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க தெரியணும். எங்கே காரணம், கூற்றுகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ரீசன்ஸ் அண்ட் அசர்ஷன்ஸ் அந்த பிளேஸில் சொல்ல தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட். ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது காலநிலை அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ காலநிலை ஒரு முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டில். என்னங்க அப்படி முக்கியமானது அப்படின்னா, தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னா டிராபிக்கல் ஜோனில் இருக்குது. கேட்பாங்க, பார்த்துக்கோ. டிராபிக்கல் ஜோன்னா என்ன அர்த்தம்? வெப்ப மண்டலம். வெப்ப மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வெப்ப மண்டலம் விச் இஸ் நியரர் டு தி ஈக்வெட்டர், அதுவும் முக்கியமான பூமத்திய ரேகை. ஸோ இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா பூமத்திய ரேகை வந்து எங்கே போகுதுங்க, மதுரை வழியாக செல்கிறது. சரிங்களா? ஸோ மதுரை வழியாக இந்த பூமத்திய ரேகை போகிறனால ஜென்ரலி இந்த மதுரை பிளேஸ் சுற்றி உள்ள பிளேஸ்லாம் வந்துட்டு பயங்கர ஹாட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து போயிட்டு இருக்குது ஈக்வெட்டர் லைன்ஸ், அதனால் வந்து ஹாட்டாக இருக்கிற பகுதி. ஸோ டிராபிக்கல் ஜோன் இது முக்கியமாக தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு அருகில் வெப்ப மண்டலத்தில் அமைந்திருப்பதால் இது வெப்ப மண்டல காலநிலை. அதாவது டிராபிக்கல் ஜோன், வெப்ப மண்டல காலநிலை, டிராபிக்கல் கிளைமேட். அடுத்தது பாருங்க, டிராபிக்கல் கிளைமேட், அதான் வெப்ப மண்டல காலநிலை. ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்க, அதிகமாகவே வெப்பமாகவே காணப்படும். தமிழ்நாடு இஸ் ரிலேட்டிவ்லி ஹை ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர். டெம்பரேச்சர் அதிகமாகவே இருக்கும்.
சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா என்ன மீனிங்கு? இப்போ ஒன்றுமே இல்லை, 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிட்டாலே அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு தான் மீனிங். புரியுதுங்களா? ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து சாதாரணமே 15, 16, 17 தான் மற்ற ஏரியாவில் இருக்குதுங்க. அது மீன் தெரியலன்னா நம்ம இந்தியா விட்டுருங்க. அதர் தென் இந்தியா பிளேசஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லெஸ். நம்மளுது தான் இந்தியா தான் அதிகம். ஸோ ஜென்ரலி வந்து நம்ம பயிரிடும் பார்த்தீங்களா, இந்த கிராப்ஸு, இந்த பயிர்கள், எந்த கிராப்கள் ட்ராபிக்கல் கிராப்ஸ் தான் நிறையா வந்து பண்ணுறோம். அதாவது வெப்பமண்டல பயிர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. சரி, வெப்பமண்டல பயிர்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு முக்கியமான பார்த்தீங்கன்னா, வாட்டர் இஸ் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஏன் கிளைமேட் குறைவாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்சஸ் வந்து குறைவாக தான் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஓகே, வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். இப்போ ட்ராபிக்கல் கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை பண்ண முடியும். அதனால் நீர் வேளாண்மையை கட்டுப்படுத்தும் முக்கியமான ஒரு காரணி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமானது என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மான்சூன். மான்சூன் என்னங்க? நார்த் ஈஸ்ட் மான்சூன் படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. தமிழ்நாடுடைய ரெயின்ஃபால் சோர்ஸ் அதிகமாக நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த பருவம்னா வடகிழக்கு பருவம். வடகிழக்கு பருவக்காற்று மழை. நார்த் ஈஸ்ட்னா என்ன அர்த்தங்க? வடகிழக்கு பருவக்காற்று மழையில் தான் நமக்கு அதிகமாக பயிர்கள் வளரக்கூடியது. அதனால் அது மறக்கக்கூடாது, கேட்பாங்க. நார்த் ஈஸ்ட்டு மான்சூன். ஓகேங்களா? ஸோ மேஜர் கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸில் தான் நம்ம சீசனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நிறையா நம்மளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் எல்லாமே கிடச்சிருது. இது கிளைமேட்டை டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாயில் பார்க்கலாம். ஸோ சாயில் அப்படிங்கிறது மண் வளம் முக்கியமானது இல்லையா? மண் வளம் வந்து முக்கியமானது. ஸோ மண் சரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பயிர்கள் நன்றாக வளரும். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாயில். அப்படி சேண்டு சொல்லக்கூடாது, சாயில் தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போது என்னங்க இந்த சாயிலில் ஏன் முக்கியமானது சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் அண்டு நியூட்ரியன்ஸ். சரிங்களா? மினரல்ஸ் அண்டு நியூட்ரியன்ஸ், அதாவது கனிம சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள். சரிங்களா? கனிம சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். அப்போ தான் வந்து பயன்படும். கனிம சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இது எங்கே அதிகமாக காணப்படும் இந்த கனிம சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ்? எதுக்கு? த க்ரோத் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெஜிடேஷன்ஸ்க்கு எங்கேத்துமா இருக்கும்? ரிவர்ஸ் வேலி, கோஸ்டல் பிளான்ஸ், அது முக்கியம். ஆற்று பள்ளத்தாக்கு, கடற்கரை சமவெளிகள். அதுங்களா எங்கே என்ன கிடைக்கும்? ஃபெர்டைல் அலுவியல் சாயில். சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுங்கள், வெறும் அலுவியல் சாயில் கிடையாது, ஃபெர்டைல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஃபெர்டைல் அலுவியல் சாயில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாயில் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு, அதாவது அக்ரிகல்ச்சரல் சாயில் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக அலுவியல் சாயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறேன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குற இடத்துல 1/2 மார்க் கொடுப்பான் எங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில். பட் ஃபெர்டைல் அலுவியல் சாயில் அப்படின்னு சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபெர்டைல் என்ன அர்த்தம்? வளமான வண்டல் மண். அதான் முக்கியமானது. வளமான வண்டல் மண் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பயிர்கள் சிறப்பாக வளரும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இரிகேஷன்ஸ், நீர் பாசனம் சொல்லுவாங்க. இரிகேஷன் அப்படிங்கிறது நீர் பாசனம். ஓகேங்களா? ஸோ நம்ம நீர் பாசனத்துக்கு எதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா மான்சூன் தான். ஸோ மான்சூன் ரைன்ஃபால், பருவமழை சமசீரற்ற நிலையில் நம்மளுக்கு காணப்படுதாமா. ஸோ ஹைலி எப்படி இருக்குங்க? இர்ரெகுலராக இருக்குது. ரெகுலரே கிடையாது, இர்ரெகுலராக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து மழை அப்படின்னாலே சீசனல் தான். சில கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லாங் இயர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் நமக்கு வந்து என்னது, சீசன் ஸ்டார்ட் ஆனால் தான் மழை வரும் அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ நம்ம ஸ்டேட்டில் அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா இரிகேஷன்ஸ் பிகம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெசசரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் தி ஸ்டேட். பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வந்து சப்போஸ் ஒரு ட்ரை ரீஜன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலேன், ரெயின் ஃபெட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்க, இது ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ட்ரை ரீஜன்னா என்ன அர்த்தம்? வறண்ட காலங்கள், மழை பெய்யாத வறண்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பயிர்கள் பயிரிடுவார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மானாவாரி. தமிழில் வந்து மானாவாரி பயிர்கள் ஞாபகம் வச்சுக்கோ, கொஷின் கேட்பாங்க. தமிழில் வந்து மானாவாரி, இங்கிலீஷில் ரெயின்ஃபெட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். அங்கே மானாவாரி பயிர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமான பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வந்து டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இது. தீவிர தன்னிறைவு வேளாண்மை படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் பார்த்துட்டோம். ஸோ ஃபார்மிங் டைப்ஸ் அப்படிங்கிறது ஏரியா எந்தெந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அதான் தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கிறது. ஸோ இது எங்கெங்கே ப்ராக்டிஸ்? ஆல் ஓவர் தமிழ்நாடு கேட்பாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எது மாதிரி டைப் ஆஃப் ஃபார்மிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா தீவிர தன்னிறைவு வேளாண்மை முறையை தான் செய்கிறாங்க. சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தெரிஞ்சு வைக்கணும். ஓகேங்களா? சரி, ஹில்ஸில் நீங்கள் தாராளமாக இந்த கொஷினை கேட்கவே மாட்டாங்க. ஹில்ஸில் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்ட வேளாண்மை தான் பண்ணுவாங்க. மிக்ஸ்டு ஃபார்மிங், சரிங்களா? மிக்ஸ்டு ஃபார்மிங் எங்கே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்ட் தென்பெண்ணை. சரிங்களா? தென்பெண்ணை ஆற்று படுக்கையிலும் காவேரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று படுக்கையில், அதாவது டெல்டா பிளேசஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு தீவிர தன்னிறைவு வேளாண்மை. அடுத்த சீசன்ஸ். சரிங்களா? ஸோ சீசன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ். த கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் என்னென்ன இருக்குது, பருவ காலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பருவ காலங்கள் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து என்னங்க அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம ஒரு பெருசாக அச்சீவ்மெண்ட்ஸே பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த 3 பாயிண்ட்டு முக்கியமானது, படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொர்ணவாரி. இந்த சொர்ணவாரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை பட்டம் சொர்ணவாரி. எப்போ இந்த மந்த்து எக்ஸாமில் கேட்டது? ஏப்ரல் டு மே. சரிங்களா? ஏப்ரல் டு மே தான் சொர்ணவாரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் டு மே சொர்ணவாரி. ஏன்னா இந்த சோயிங் சீசன், விதைக்கும் காலம். சரிங்களா? விதைக்கும் காலம் ஏப்ரல் டு மே. ஹார்வெஸ்டிங் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணவாரிக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படி மறந்துடாதீங்க. அறுவடை காலம். ஸோ என்னென்ன கிராப்ஸ், முக்கியமான கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அண்ட் காட்டன்ஸ், பருத்தி மற்றும் திணை வகைகள் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ புக்கில் இருக்கிறது சிறப்பாக படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் ஆன்சர் கொடுக்க தெரியணும். சம்பா. ஸோ சம்பா பயிர் ஆடிப்பட்டம். சம்பா பயிர் அப்படிங்கிறது ஆடிப்பட்டம். ஸோ ஜூலை டு ஆகஸ்டில் வந்து விதைக்கக்கூடிய காலம். ஜனவரி பிப்ரவரியில் வந்து அறுவடை காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நவரை அல்லது நவாரின்னு சொல்கிறோம். நவரை அப்படிங்கிறது வந்து நவம்பர் டு டிசம்பர், பிப்ரவரி டு மார்ச். ஸோ பழங்கள், பயிர்கள், வெள்ளாரை, தர்பூசணி. இப்போ அது மாதிரி இந்த இப்போ இருக்க சீசன் பார்த்திங்களா, இப்போ வந்து தர்பூசணிலாம் பார்த்துருக்கோம், வெள்ளரிக்காயெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நவரை பருவகாலம், சம்பா பருவகாலம், சொர்ணவாரி பருவகாலம். இந்த பகுதியை நீங்கள் வந்து ஒரு 10 முறை படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் படிக்க தேவையில்லை, ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ 10 முறை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர், நிறைய பேர், நாட் ஒன்லி 1 or 2 அப்படின்னு சொல்லுங்களேன், எல்லோரும் அப்படி தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைமிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் வந்து உட்காந்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? அதில் எவ்வளோ ஞாபகம் இருக்குது.
ஸோ 2 டேஸ் 3 டேஸ் கழித்து பார்த்தா படித்த ஞாபகமே இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி செய்ய வேண்டிய வேலையில் வந்து நிறைய ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்டதில் ஞாபகத்தில் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ ஒரு புக் எடுத்து லைன் பை லைனாக படிக்கிறத விட ஒரு பாக்ஸு, ரெக்டாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், ஜாமெட்ரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மைண்டில் அப்சர்வ் பண்ணி கேட்ச் பண்ணும். அதே மாதிரி மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை தான் லைக் பண்ணுது, கலர்ஸை தான் லைக் பண்ணுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎட் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எப்படி இதை கற்றலின் தன்மை சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லறதால நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் படிங்க. ஒரு அட்டே ஸ்ட்ரக்சு நீங்கள் வந்து படித்து ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், பர்டிகுலர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸில். ரைட். இப்போ இந்த பருவ காலத்தில் என்னென்ன முக்கிய பயிர்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேடி. ஸோ பேடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயிர், நெல் இல்லைங்களா, நெல். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸுங்க. அதாவது முக்கியமான ஒரு உணவு பயிர் அப்படின்னா அந்த நெல் தான். இன்றைக்கி நெல் இல்லாட்டி நம்ம சாப்பிடோமா? ஸோ வேறு எதை சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தி இருக்காது, நெல் சாப்பிட்டா தான் திருப்தியாகவே இருக்கும். சரி, என்ன அப்படி முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி. ஸோ கிச்சடி சம்பா அப்படிங்கிறது ஒரு மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் பேடி கிரவுன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்துக்கலாம். சரி, எங்கே இதுங்க பயிரிடுறாங்க தமிழ்நாட்டில் அதுவும் கேட்பாங்க. ஸோ தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி. ஸோ இது வந்து புக்கில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை சிறப்பாக படிச்சுக்கோங்க. இன்னும் சில இடத்துல இருக்கலாம், பட் இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அதாவது அது தமிழகம் முழுவதும் பயிரிட்டாலும், அதான் முக்கியமானது, தமிழகம் முழுவதும் பயிரிட்டாலும் இங்கே முக்கியமான அதிக அளவில் பயிரிடுவதனால தான் இந்த ஒரு முக்கியமான பிளேசஸை வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து நெல்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருப்பாருங்க? 3rd பிளேஸில் இருக்குதுங்க, 3வது இடத்தில் உள்ளதாமா. அதாவது இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு நெல் உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ளது கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. இந்த நெல் உற்பத்தி அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கூடிய அதாவது பிளேஸ் எங்கே அப்படின்னா டெல்டைக் ரீஜன் ஆஃப் ரிவர் காவேரி. ஸோ காவிரி டெல்டா பகுதியை தான் அதிகமாக நெல் வந்து சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் தஞ்சாவூரை நம்ம சொல்கிறோம் அந்த கிரானரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க? கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த பிளேஸ் தஞ்சாவூரை முக்கியமாக சொல்லுவாங்க. தஞ்சாவூர் அதாவது பிரிக்கப்படாத தஞ்சாவூர் அப்படிங்கிற பிளேஸை வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தெரிஞ்சுக்கணும். TRRI ஒருத்தர் இருக்காங்க, இன்னொன்று வந்து TNAU. இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. யாருங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஒருத்தர் இருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். இது ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்துட்டாங்க. உடனே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி TRI பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், TNAU பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போது தஞ்சாவூரில் எடுத்துக்கலாம். ஸோ ஆடுதுறை அப்படி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு April 1985 இன் TNAU. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் ஆடுதுறை அப்படிங்கிற பிளேஸில் 1985 ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் கல்லூரி மற்றும் கிடையாது, ஆராய்ச்சிகளையும் பண்ணுது, நெல் சாகுபடியை பண்ணுது, உற்பத்தி முறையை சொல்கிறாங்க. எல்லாமே இந்த ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி நிறையா வந்து நெல் விதைகளை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திணை வகைகள்.
ஸோ திணை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1/3 சரிங்களா, 1/3 ஸோ நியர்லி 1/3 ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது உணவு திணை வகைகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த திணை வகைகள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோளம், கேழ்வரகு, கம்பு படிச்சுக்கோங்க. சோளம், கேழ்வரகு, கம்பா, இதுதான் மேஜர் மில்லட்ஸ் சரிங்களா. இது ஜென்ரலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியிலையும் இது நல்லா வளரும். இது க்ரோன் நாட் ஓன்லி ட்ரையர் சரிங்களா, வறண்ட பகுதியிலும் வளரும் இல்லைங்க, கோஸ்டல் பிளைன்ஸ்லையும் இது வளரனால தான் இந்த திணை வகைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் பயிராக இருக்குது. எங்கெங்கே இது அதிகமாக வளருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸில் ஃபேமஸாக இருக்காங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது தான் சோளம், அதாவது ஜோவர்னு சொல்லுவாங்க. வெள்ளை உருண்டையாக இருக்கும், வெள்ளை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு உருண்டையாக சின்னதாக இருக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற மக்காச்சோளம் கிடையாது, சாதாரண சோளம் சொல்லுவாங்க, உருண்டையாக இருக்கும். இது கோயம்புத்தூர் பிளாட்டூ சரிங்களா. கம்பம் வேலி, இந்த பிளேஸில் கோயம்புத்தூர் பீடபூமி, கம்பம் பள்ளத்தாக்கில் இந்த சோளம் பயிரப்படுகிறது. ராகி, ஸோ ராகி வந்து கோயம்புத்தூர், தர்மபுரி, வெள்ளூர், அதுக்கப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக பயிரிடுது. பாஜ்ரா எடுத்திங்கன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ஸ். இங்கே வந்து நீங்கள் எந்தெந்த பயிர்கள் எங்கே சிறப்பாக பயிரிட்டு வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த இந்தியா அப்சர்வ்டு 2018 ஹேஸ் நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், புரியுதுங்களா. ஸோ இந்தியா 2018ஆம் ஆண்டை திணை பயிர்கள் தேசிய ஆண்டாக அறிவித்தார். நம்ம 2018. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 2019 கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வருடத்தில் தான் இந்த இந்தியா வந்து திணை வகைகள் ஆண்டு அப்படி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஏஓ ஸோ ஃபுட் அது அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைடட் டு அப்சர்வ் 2023 as the இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ 2 இயர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2018, 2023 சரிங்களா. இது எஃப்ஏஓ சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. எதுக்கு, ஸோ மில்லட் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ இன்டர்நேஷ்னல் மில்லட் டே வந்து 2023, இந்தியாவுடைய மில்லட் டே வந்து 2018. நெக்ஸ்ட் ஒன் பல்சஸ். ஸோ பல்சஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வந்து பருப்பு வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பருப்புனாலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான் இருக்கும், புரதச்சத்துக்கள் சரிங்களா. புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸே வந்து இந்த பருப்பு வகைகள்லாம். என்னென்னா பெங்கால் கிராம் சரிங்களா, கொண்டை கடலை, பிளாக் கிராம் உளுந்து, கிரீன் கிராம் பச்சைப்பயிறு சரிங்களா, கௌப்பியா. ஸோ கௌப்பியா அப்படிங்கிறது வந்து தோரம் பருப்பு, ஹார்ஸ் கிராம் தட்டைப்பயிறு சரிங்களா, ஹார்ஸ் கிராம் தட்டைப்பயிறு இல்லை கொல்லுன்னு கூட சொல்கிறாங்க இல்லையா, கொல்லு. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பருப்பு வகைகள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வளர்கிறதுக்கு கண்டிப்பாக என்னங்க, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் முக்கியமானது. இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் கால்நடைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸலண்ட் ஃபோடர் அப்படின்னாலே கால்நடை தீவனம். த பல்சஸ் சர்வ் ஆஸ் எக்ஸலண்ட் ஃபோடர், மிகச்சிறந்த தீவனமாக கால்நடைக்கு இருக்குது. சரி, எங்கே அதிகமாக வளர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேஸை கொடுத்துருக்காங்க. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. இந்த 3 பிளேஸை நீங்கள் விட்டுறணும். மற்ற மாவட்டங்கள் அனைத்திலையுமே இந்த பருப்புகள் சிறப்பாக பயிரிடப்படுகிறது. எங்கே, சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி விட்டுருங்க. ஸோ எக்ஸப்ட் த ஸ்டேட், எக்ஸப்ட் சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. கோயம்புத்தூர் இருக்கிறதுலையே முக்கியமானது கோயம்புத்தூரில் தான் பெங்கால் கிராம் கொண்டக்கடலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதிகமாக முதல் நிலை கொண்டக்கடலை உற்பத்தி செய்யக்கூடியது கோயம்புத்தூர். வெள்ளூர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ், அதில் பார்த்திங்கன்னா
ப்ரொடியூசர்ஸ் கிராம், துவரம் பருப்பு, துவரம் பருப்பு. ஸோ சரிங்களா, துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா வெள்ளூரும் கன்னியாகுமரியும். திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கிராம், பிளாக் கிராம், பச்சை பயிறு, உளுந்து அதிகமாக பயிரிட மட்டும் இல்லை, உற்பத்தி செய்யக்கூடியது திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ஸ் கிராம் சரிங்களா, அது வந்து அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஐசோலேட் பண்ணி கொடுத்துருக்கதை வந்து சிறப்பாக படிச்சுக்கங்க. ஸோ எக்ஸாம்ஸில் எங்கேயாவது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆயில் சீட் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆயில் சீட்ஸ். ஸோ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். ஸோ என்னென்ன, கிரவுண்ட்நட்ஸ் நிலக்கடலை, ஜிஞ்சர்லி கேஸ்டர், அதாவது ஜிஞ்சலி தனியாக, கேஸ்டர் தனியாக. ஜிஞ்சலி அப்படிங்கிறது எள்ளு, நல்லெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, ஜிஞ்சலி ஆயில். கேஸ்டர் ஆமணக்கு, கோகனட் தெரியும், தென்னை, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, மஸ்டர்ட், கடுகு. மஸ்டர்ட் அப்படிங்கிறது கடுகு எண்ணெய். ஸோ கடுகுலாம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ்ட் ஏரியா சொல்கிறோம் இல்லையா, அதாவது வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, அங்கெல்லாம் வந்து கடுகு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஏரியா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான எண்ணெய் வித்துக்கள் இது. ஓகேங்களா, உணவு பயன்பாட்டில் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வித்துக்கள். ஸோ கிரவுண்ட்நட் இஸ் எ மேஜர் ஆயில் சீட் ஆஃப் தி ஸ்டேட், மறந்துடக்கூடாது. நிலக்கடலை மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர். எக்ஸாமில் கேட்கும்போது சொல்ல தெரியணும். சரிங்களா, ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸாமில் கேட்குறப்ப சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. சரிங்களா, எக்ஸாமில் எப்படி கேட்டால் நம்ம ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முக்கியமான எண்ணெய் வித்துகள் என்றால் என்ன அப்படிங்கிற நீங்களே ஒரு கேள்வி கேட்டு நீங்களே அதுக்கு பதில் சொல்லி, இது மாதிரி தான் படிப்பு வந்து ஞாபக சக்தியை அதிகமாக வளர்க்கும். அடுத்தது பாருங்கள், கோயம்புத்தூர். சரிங்களா, கோயம்புத்தூர், தஞ்சாவூர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை. இந்த முக்கியமான இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் வந்து எங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை. கோகனட் வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கன்னியாகுமரி. ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து செய்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து ஒரு கேஷ் கிராப்ஸ் தானே, சுகர் கேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேஷ் கிராப்ஸ், ஒன் ஆஃப் தி மேஜர் கேஷ் கிராப்ஸ். அது வாணிப பயிருங்க, முக்கியமான வாணிபர் பயிர். இல்லை ஒரு ஸ்பெஷல் தெரியுங்களா, ஆனுவல் கிராப், ஓராண்டு பயிர். இப்போ நீங்கள் வந்து பயிரிட்டோமோ அப்படின்னா ஒரு வருடம் கழித்து தான் நீங்கள் வந்து அதை வந்து கல்டிவேட்டே பண்ண முடியும், சாகுபடியே செய்ய முடியும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசம்பர், ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எங்கள் சாகுபடிக்கு. சரிங்களா, விதைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்ச்லலாம் இந்த விதை வந்து போட ஆரம்பிச்சிருவோம். 1 இயர் கழிச்சு தான் எடுப்போம். இங்கே என்ன அடிப்படை, ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால். இதுக்கு தேவைப்படுறதே வந்து ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால் தேவைப்படுது. அதிக வெப்பநிலை, அதிக மழை பொழிவு தேவைப்படுறதுனால தான். சரி, எங்கே இது காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி. இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேள்விப்பட்டோம். 2 days பிஃபோர் ஈரோடில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்குது. ஸோ 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க பிளேஸில் தான் இந்த சுகர் கேன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிளேஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி. ஸோ பருத்தி இது என்னென்னா ஃபைபர், இழைப்பயிர்கள். நிறையா வந்து இலைப்பயிர்லேயே வந்து வாணிப பயிர். ஸோ ஃபைபர் அண்டு கேஷ் கிராப்ஸ் இது முக்கியமானது. இது வளரத்துக்கு சும்மா வளராதுங்க, சும்மா எங்கே வேணாலும் வளராது. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தமிழ் என்ன, கரிசல் மண். கரிசல் மண் தேவைப்படக்கூடியது.
முக்கியமானது கேட்பாங்க பார்த்துக்கோ. கரிசல் மண் எங்கே இருக்குதோ அங்கே தான் இது நல்லா வளரும். இது மட்டும் இல்லாமல் நீண்ட பனிப்பொழிவு அற்ற காலமாக இருக்கணும். இந்த லாங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கண்டிஷனாக இருக்கணும். அதாவது மிதமான வெப்பம் வார்ம் கண்டிஷனில் இருக்கும். ஈரப்பத வானிலை ஹியூமிட் வெதர் இது மாதிரி இருந்தால் தான் இந்த காட்டனை வந்து சிறப்பாக வளரும், சரிங்களா? ஸோ காட்டன் சீடு வரும் பொழுது பெருசு பெருசாக வரும், இல்லாட்டி சின்ன சின்ன சுருங்கிடும்னு வச்சுங்களேன். அதனால் இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அவங்க வந்து நிறைய சிறப்பாக வளர்கிறாங்க. ஸோ பருத்தி வளரும் காலத்தில் ஈரப்பத காலநிலையில் அறுவடை காலத்திற்கும் வறண்ட காலநிலைக்கும் சிறப்பான ஏற்றதான ஒரு அந்த அந்த காலமாக இருக்கிறது. சரி, எங்கே இது பயிரிடுறாங்க, எங்கெங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் பிளேட்டூ, வைகை வைப்பர் ரிவர் பேசின். ஸோ வைகை ஆற்று வைப்பாறு இந்த ஆற்று வடிநில பகுதியிலும் கோயம்புத்தூர் பீடபூமியிலும் இருக்குது. ஓகேவா? வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தருமபுரி. ஸோ இந்த பிளேஸில் தான் அதிகமாக இது வந்து பயிரிடுறாங்களாமா, சரிங்களா? சரி பாருங்கள், அடுத்தது டேன் டீ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேன் டீ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட், ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர் இன் இந்தியா வித் ஹை குவாலிட்டி ஆஃப் குளோனல் டீ, சரிங்களா? டேன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. டேன் டீ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பற்றி நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும். ஸோ கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்டப்பயிர்கள். ஸோ தோட்டப்பயிர்கள் நம்மளுக்கு தெரியும், டீ, காஃபி, கேஷ்யூ, அதே மாதிரி ரப்பர், சிங்கோனா எல்லாம் வந்து முக்கியமான பயிர்கள். தேயிலை, காப்பி, ரப்பர், முந்திரி எல்லாம் வந்து தோட்டப்பயிர்கள் முக்கியமானது. ஸோ தோட்டப்பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்பாங்க. செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார்? அஸ்ஸாம் டீ, அஸ்ஸாம்னா டீ, சரிங்களா? இங்கே தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். ஸோ இது வந்து முக்கியமானது. பிளான்டேஷன் கிராப்ஸில் அஸ்ஸாமை அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. எங்கெங்க இது வளர்றது? நீலகிரி ஹில்ஸில் தான் அதிகமாக இது வந்து வளர்ந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இதான் முக்கியமான பிளேஸில் வந்துட்டு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்டு ஆஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் கேட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் காப்பி வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய பிளேசஸாக இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா ஹில் ஸ்லோப்ஸ் எது? திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம். ஸோ திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கேட்ஸில் வந்துடுறாங்க. சேலம்லாம் வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸில் வந்துடுறாங்க. திண்டுக்கல் ஈஸ்டர்ன் கேட்ஸில் வந்துடுறாங்க. மதுரை ஈஸ்டர்ன் கேட்ஸில், தேனி வந்து வெஸ்டர்ன் கேட்ஸில் வருவாங்க பார்த்துங்க. அதே மாதிரி ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், கொடைக்கானல் இங்கேயும் வந்து காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. புரியுதுங்களா? ஸோ வந்து அதாவது ஜென்ரலி வந்து டீயில் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா, டீயில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டு. ஓகேவா? காஃபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? கர்நாடகா ஃபஸ்ட்டு, நம்ம வந்து தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ரப்பர் எடுத்துக்கங்க. ரப்பர் அதுவும் ஒரு தோட்ட பயிர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரப்பர்னால நீங்கள் கன்னியாகுமரி ஞாபகம் வச்சுக்கணும். பெப்பர், ஸோ பெப்பர் வந்து ஜென்ரலி இந்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக கல்டிவேட் ஆகிறாங்க. கேஷ்யூ, முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்திரி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்துங்க. அது தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து முந்திரி அதிகமாக பயிரிடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ், நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங் was launched apart from the general things, creating awareness, promoting organic fertilizers, training, capacity buildingsலாம்
இவங்க அதாவது இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க, சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த கரிம பொருட்கள்லாம் வந்து மறுசுழற்சிகள் மூலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்தது பாருங்கள், கால்நடை வளர்ப்பு. ஸோ இதுவும் வந்து எதில் வந்துடுது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் வந்துடுது, அனிமல் ஹஸ்பண்டரி லைஃப் ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கோட். ஸோ கோட் பொறுத்த வரைக்கும் என்ன, வெள்ளாடுகள். ஸோ வெள்ளாடுகள் கேள்விப்பட்டிருப்போ நிறைய பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, அது இந்த ஃபார்மிங்ஸ் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம். புவர் மேன்ஸ் கவ், ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு. இது வந்து ஆக்சுவலி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம். ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம் அதாவது புன்சை, ஸோ நன்சை புன்சைன்னு இருக்கு இல்லையா, அது போல் இது புன்சை வேளாண்மை. ஸோ புன்சை வேளாண்மை ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸாக இருக்குது, ஒரு அமைப்பாக இருந்து செயல்படுதுங்க இந்த வெள்ளாடு கால்நடைகள் செய்கிறது. இது மட்டும் இல்லாமல் கால்நடை வகைகளான பசு, எருமை, சரிங்களா. ஸோ பசு எருமை வளர்ப்பிற்கு ஏற்பு இல்லாத ஒரு நிலமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலத்துலலாம் வந்து இந்த கோட் வளர்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பு செஞ்சிட்ருக்காங்களாமா. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன, முதலீடு வந்து ரொம்ப கொஞ்சமாக பண்ணால் போதுங்க. ஸோ ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். குறைந்த முதலீடு செஞ்சு இந்த வெள்ளாடுகளை வளர்த்தா போதும். அடுத்தது பாருங்கள், நம்ம பால் உற்பத்திக்குன்னு, ஸோ நம்ம ஆவின் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஒரு பிரபலமானது ஆவின்கிறது உங்களுக்கு தெரியும். ஷீப் எடுத்துக்கலாம், என்னது, செம்மறி ஆடு. ஷீப் அப்படிங்கிறது செம்மறி ஆடு. இந்த செம்மறி ஆடுன்னு பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ஊல் மேலே அதோடைய இருக்கக்கூடிய கம்பளி, மீட் இறைச்சி, மில்க்கு, ஸ்கின், மேன்யூஸ்னால் உரம் தயாரிக்கவும், எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீப் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ எக்கனாமிக்கலாகவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான வேளாண் தொழிலாக இருக்குதுங்க. செம்மறி ஆடுகள் அதிகமாக வந்து உல் அண்ட் அனிமல்ஸ், அதாவது உரோமங்கள் மற்றும் அதன் உடைமையாளர்களின் வருவாய் ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீப். ஸோ அடுத்தது ஒன்று ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல். ஸோ மீன் பிடித்தல் தமிழ்நாடு பற்றி நம்மளுக்கு தெரியும், அதிகமான கடற்கரை இருக்கக்கூடிய பகுதி. கேரளாவும் அதே மாதிரி தான், தமிழ்நாடும் கடற்கரை இருக்கக்கூடிய. ஸோ என்னென்ன கடற்கரை அதிகமாக இருக்குது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, அந்த கடற்கரையை பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் தி மேஜர் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷிங் தான். ஜென்ரலி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் கூட பண்ணுறாங்க. இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்ஸ் அது உள்நாட்டில் மீன் பிடித்தலும் செய்கிறாங்க. அதாவது கோஸ்டல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்கிறதுங்க பேர், கோஸ்டல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, இந்த கடற்கரை பகுதி, கடல் பகுதி, அதுலேயும் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஃபேமஸ். அது மெரின் ஃபிஷ்ஷிங், இங்கிலீஷ் சொல்லலாம் மெரின் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரின் ஃபிஷ்ஷிங் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஷோர் ஃபிஷ் அண்ட் நெரிட்டிக் ஃபிஷ்ஷிங். வச்சுக்கோ, இன்ஷோர் ஃபிஷ் அண்ட் நெரிட்டிக் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெரின் ஃபிஷ்ஷோடைய ஏரியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து டோட்டலாகவே நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த லீடிங் ஸ்டேட் இன் மெரின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷியன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓஷியன்ஸு, சீ வாட்டர்ஸு, கடற்கரை பகுதி எல்லாத்துலேயும் நம்ம வந்து இன்ஷோர் ஃபிஷ்ஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெர்டிக் ஃபிஷ்ஷிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 20லேருந்து 30 மைல் அந்த அவுட் இன் வாட்டர், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஃபீட் டீப் ஆஃப் ஷோர் ஃபிஷ்ஷிங்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபிஷ்ஷிங்ஸ் ரிலேட்டடு இருக்குது. பட் எங்கெங்கே இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளேசஸ் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டு அது உள்ள வந்து பண்ணைகள் வைத்து உள்நாட்டு மீன்பிடி பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அதிகமாக லேக்ஸ் இருக்கிற பிளேஸு, ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்டரிஸ், பேக் வாட்டர்ஸ், ஸ்வாம்ப்ஸ், அதாவது ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள், சதுப்பு நில பகுதி. ஸ்வாம்ப்ஸ்னு அர்த்தம் சதுப்பு நில பகுதி. அதே மாதிரி ஆயிஸ்டர்ஸ், சரிங்களா? ஆயிஸ்டர்ஸ், ப்ரான்ஸ், அதுவும் வந்து ஒரு முக்கியமான. ஆயிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன தமிழில்? சிப்பிகள், சரிங்களா? சிப்பிகள். ஸோ ப்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும், இறால்கள். இதுவும் வந்து மீன் பண்ணைகள் போல் இதுவும் வளர்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கேட்டாமெரான், டீசல் போட்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் நெட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங், எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் த லீட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்லேண்ட் ஃபிஷ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. ஏன்னா வேலூருக்குள்ளே மலம் வேலூரில் வந்து எப்படிங்க உள்நாட்டு மீன்பிடி பண்ணைகள் அதிகமாக வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ 10% ஆஃப் தி ஸ்டேட் ப்ரொடக்ஷன். அதுக்கு அடுத்தபடியாக தான் கடலூர், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து செகண்ட் 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் கேட்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு பிளேஸ்க்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்களுடைய மேஜர் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், சிறிய மற்றும் குறுநில உடைமை, இந்தியாவின் மக்கள் அடர்த்தி மிகுந்த மற்றும் தீவிர பயிர் சாகுபடி செய்யும் மாநிலங்கள், சிறிய மற்றும் துண்டாக்கப்பட்ட நில உடைமையாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம அது ஆக்சுவலாக வந்து இந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காங்க. ஃப்ராக்மெண்டல் லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய நம்ம வந்து விவசாயிகளுக்கு இஷ்யூவாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு இஷ்யூஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன, அதாவது ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் நடந்துகிட்டே இருக்குதுங்க. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் என்ன மீனிங்? அதிக செலவின உள்ளீடுகள் நடக்குது, அதிகம் செலவினம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெர்டைல் சாயில் இல்லாமலே போயிடுது, இன்ஃபெர்டைல் சாயில் கிடச்சிருதுங்க. அதாவது வளமற்ற மண் கிடைக்குது, அது வந்து மாறிட்டுருக்குது அப்படி. ஸோ புதுப்பிக்க முடியல, அப்படி வளமற்ற மண்ணாக மாறிட்டுருக்குது. இரிகேஷன் சிஸ்டம் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது, சரிங்களா? ஸோ இதனால் என்ன, நீர்ப்பாசன பற்றாக்குறை கிடைச்சிது. 1/3 சரிங்களா, 1/3 நிலப்பகுதியே பாசன வசதிக்கு இருக்குதாம்மா. 1/3 நிலப்பகுதி மட்டும்தான் பாசன வசதிக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து விவசாயம் செய்யக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மெக்கானிசம், மிஷினரி செய்யப்பட்ட இயந்திரமாக்கப்பட்ட அது வந்து பற்றாக்குறையாகவே இருந்திருக்குது. ஸோ லார்ஜ் ஸ்கேல், ஸோ மெஷினரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் இந்த டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ அதர் கண்ட்ரீஸில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதாவது இது இரிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து நிறையா மெக்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மெஷினரி பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் எரோஷன் நடந்துட்டு, மண் அரிப்பு நடந்துட்டு இருக்குது. காற்று மற்றும் நீரின் மூலமாக மண் அரிப்பு அதிகமாக நடக்குது பை விண்ட் அண்ட் வாட்டரில். இதுவும் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், வேளாண் சந்தை இல்லைங்களா, வேளாண் சந்தை, அது உள்கட்டமைப்பு உள்ள வேளாண் சந்தைகள். அதே மாதிரி விவசாயிகள் வந்து உள்ளூர் வியாபாரிகளிடமும் தரகர்லாம் பண்ணுறாங்களே, தரகர்களிலும் விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். அது முக்கியமானது. அதாவது பிசைட்ஸ் there is a fluctuations in the price of agricultural products. இது குறைவாக தான் சேல்ஸ்க்கு போயிட்டு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக கேட்டுப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஜாஸ்மினுடைய ரேட் ரொம்ப வந்து லெஸ் ஆயிடுச்சு. நிறையா வந்து பயன்பாடுக்கே வரமாட்டேங்குது. ஸோ தூக்கி வீசுகிறாங்களாமா, பயன்பட முடியல. இப்போ இருக்கக்கூடிய
மழை திடீர்னு வந்து கோடை மழை பெய்யுது இல்லையா, ஸோ ஜாஸ்மின் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஆயிடுது இந்த காலகட்டத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்கம் சோர்ஸாகவே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா, அடுத்த இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா, இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். எவ்வளோ தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் சேமிப்பு கிடங்கு வந்து வசதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இஷ்யூஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன கிழங்கு வந்து வசதியற்றோ அல்லது முழுமை பெறாத நிலையில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அறுவடை முடிந்தவுடன் வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தையில் விற்கும் கட்டாய நிலைக்கு ஃபார்மர்ஸ் வந்து தள்ளப்படுறாங்களாமா. ஸோ அண்டர் சச் கண்டிஷன்ஸ் த ஃபார்மர்ஸ் ஆர் கம்பல்டு டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ண முடியல, உடனே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இன்னும் சில பிளேசஸில் வந்து இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. போக்குவரத்து வசதியின்மை இல்லாமல் இருக்குது. ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதன பற்றாக்குறையும். ஸோ இன்றைக்கி வந்து நினச்சி பாருங்கள், நான் வந்து நிறையா அமௌண்ட் வச்சுருக்கிறேன், அதுக்கு க்ரோர்ஸ் வச்சுருக்கிறேன், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா யாராவது போய் அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாம் வந்து அந்த வெவ்வேறு சோர்ஸில் தான் பண்ணியிருப்போம். நிறையா வந்து ப்ராஃபிட் வர பிளேஸில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணல. இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூஸு, த ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு புக்கில் இருக்குது. சரிங்களா, என்னென்னா விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், தற்போதைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ஒரு முக்கியமானது. இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, வனவிலங்குகள்லாம் உள்ளே வந்து அந்த வேளாண் நிலத்தை வந்து அழிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி எதிர்பாராத ஊறுகள் சொல்ல முடியாது, சில ஷாக் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துடுது. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் சில பிளேஸில் சொல்கிறாங்க, எரிபொருள் ஃபியூவல்ஸ் ப்ராப்ளம், தொழிலாளர்கள் அவங்களாம் ஷார்ட்டேஜ் ஆகிறாங்க, கடினமான நிலப்பரப்பாக மாறிட்டு இருக்குது, வெப்பமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸை தாண்டி தான் இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு வந்துட்டுருக்குது, சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. கடைசியாக பார்க்க போகிறது இது இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸை நம்ம இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த ரெவல்யூஷன்ஸை தனி வீடியோவே விட்டுருக்கோம். நீங்கள் போய் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஜாகிரஃபியில் இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. சரி, இதையும் படிச்சுக்குங்க, இது முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். பாருங்கள், இதில் ஜஸ்ட்டு என்ன ரெவல்யூஷன்ஸ் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க புக்கில். பட் நான் கொடுத்துருக்கிறது எந்த இயரு, ஹூ வாஸ் தி ஃபாதர் ஆஃப் தி ரெவல்யூஷன், அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் எடுத்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் லிங்க்கும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் புரட்சி. எதை சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க? எண்ணெய் வித்துக்கள். அதாவது எண்ணெய் வித்துக்கள் ஞாபகம் வச்சுக்கிறத விட சன்ஃப்ளவரை ஞாபகம் வச்சுக்கங்க, சூரியகாந்தியை ஞாபகம் வச்சுக்கங்க. சூரியகாந்தி மஞ்சளாக இருக்கிறதுனால அது மஞ்சள் புரட்சி. சரிங்களா, அடுத்தது நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளூ எங்கே, கடல் ப்ளூவாக தான் நமக்கு காணப்படுது, ஸ்கை ப்ளூவாக தான் காணப்படுது. அதனால் வந்து மீன்கள் உற்பத்திற்கு, ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ப்ரௌன் ரெவல்யூஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரௌன், லெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரௌன், தோல், கொக்கோ, மரபு சாரா உற்பத்தியை வந்து பழுப்பு புரட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்ஸ், கோல்டன் ரெவல்யூஷன் ரெண்டு இருக்கும் பாருங்கள். ஒரு கோல்டன் ஃபைபர்னு கொடுத்துருப்பாங்க, தங்க நூலிலை. அதுக்கப்புறம் பொன் புரட்சி, கோல்டன், ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? கோல்டன் ஃபைபர் அப்படின்னாலே இலை என்னது, சாதாரண ஜூட், சணலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சணல் உற்பத்தி. கோல்டன் ரெவல்யூஷன் ஜென்ரலாகவே வந்து மாம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு மாம்பழத்தை சொல்கிறேன்னா, ஜென்ரலி ஃப்ரூட்ஸ் பழங்கள். அதே மாதிரி கோல்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஹனியை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சரை சொல்கிறோம் இல்லையா,
தோட்டக்கலை பயிர் எல்லாமே பொன் புரட்சியில் வந்துடுது. அதே பாருங்கள், கிரே ரெவல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து படிச்சுக்கணும் இதை. அது ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிரே ரெவல்யூஷன்ஸ், உரங்களை. பிங்க் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஆனியன் பிங்க் இல்லையா, ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிங்க் கலரில் இருக்குது. அதனால் வந்து மேல் பகுதி பிங்க் தானே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவர் கிரீன் எப்பயுமே வந்து இளஞ்சிவப்பு புரட்சி, அதுக்கப்புறம் வந்து பசுமை புரட்சி, எவர் கிரீன் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்காக தான் பசுமை புரட்சி. ஜென்ரலி பசுமை புரட்சி அப்படின்னாலே வந்து அக்ரிகல்ச்சர் தான் குறிக்கும். சில்வர் ஃபைபர் அப்படின்னா காட்டன், இது முக்கியமான சில்வர் ஃபைபர். சில்வர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எக் பவுல்ட்ரி. ஸோ வந்து வெள்ளி புரட்சி, அதே மாதிரி வெள்ளி இலை புரட்சி, இது ரெண்டையும் படித்து வச்சுக்கோங்க. ரெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மீட் இல்லைங்களா, டொமேட்டோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மீட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ரவுண்டுங்கிறது பொட்டேட்டோவை குறிக்கும். கிரீன் ரெவல்யூஷன்ஸ். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஃபுட் கிரைன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரெவல்யூஷன் சொல்லி வட்ட புரட்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உருளைக்கிழங்கு. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மில்க் ப்ரொடக்ஷனுக்காக, எல்லாம் தெரிஞ்சது தான். சிலது உங்களுக்கு தெரியும், சிலது தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீ வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இதை பார்க்கலாங்க. அதாவது இந்த ரெவல்யூஷன்ஸ் பற்றி ஜியாகிரஃபியில் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ விட்டுருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் படித்தது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாமில் கேட்டுறது, த டைப் ஆஃப் ட்ராட் விச் லீட் டு ஃபேமினி அர்த்தம் அதாவது பஞ்சம். வைட் ஸ்ப்ரெட் பரவலான நோய், டிசீஸ். டெத் ஃப்ரம் ஸ்டார்வேஷன் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறாங்க. இல்லாமல் பஞ்சம், பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை எது அப்படின்னா வானிலை வறட்சியா, நீர்நிலை வறட்சி அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ட்ராட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் அதிகமான. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேஞ்சரஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இது இல்லைங்களா. இது எக்ஸாமில் பாஸ் ஆகிறது கொஸ்டின் இல்லை, நம்முடைய லைஃபுக்கே அக்ரிகல்ச்சர் ட்ராட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சம் இல்லையா. வரத்துக்கு முன்னாடி நம்ம அதிகமாக அக்ரிகல்ச்சரில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் இருக்காங்களோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் கண்டினியூ பண்ண சொல்லணும். அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா ஃபார்மர்ஸோட பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணி வேறு ஒரு ஜாப்புக்கு, நல்ல ஒரு ஜாப்புக்கு லிஃப்ட் ஆகிக்கிறாங்க. பட் அந்த அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க அப்பா அம்மாவோட அப்படியே வந்து ட்ராப் ஆகிடுது. அந்த அக்ரிகல்ச்சரல் சில நாள் கழித்து லேண்டு சைட்டு அது மாதிரி போயிடுறது இல்லையா, பார்த்துட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அருமையான இந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பாருங்கள், கேஷ் கிராப்ஸ் கேட்டேன் இல்லையா, சாதாரண கொஷின். நானும் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி சொன்னேன், எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் கிராப், பின்வரும் எது பணப்பயிர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சுகர் கேன் கேஷ், டொபேக்கோ, காட்டன் எல்லாமே கேஷ். ஸோ காஃபி மட்டும் கிடையாது. காஃபி வந்து என்னங்க பிளான்டேஷன் கிராப்ஸில் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஸ்டின் பழைய கொஸ்டின் வச்சுருந்தேன் தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா. ஸோ சுகர் மில், ஸ்டீல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் மைனிங், சுகர் மில். சுகர் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி வந்து சுகர் மட்டும்தான் வரும். ஈஸியான ஒரு கேள்வி தான். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் குளோபலி. எத்தனை இந்தியா பற்றி கேட்டிருக்காங்க, 7th பிளேஸ். 7th பிளேஸில் தான், 7வது இடத்துல தான் இருக்காங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சார் இதுதான் எங்கள் புக்லேயே இல்லைங்க சார், எப்படி சார் இது படிக்கிறது? புக்கில் இல்லாத படிக்கிறது தான் சிறப்பு. புக்கில் இருக்கிறது அப்படியே வர்றதுக்கு பேர் 10th ஸ்டாண்டர்ட், +2 ஸ்டாண்டர்ட், காலேஜ் ஸ்டாண்டர்ட். சரிங்களா. காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி 20 கொஷின் படிச்சுட்டு போனால் 10 கொஷின் வந்திருக்குதுன்னு. ஆக்சுவலாக இல்லாது வர்றது நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும். நிறையா தெரிஞ்சுட்டு போகும்போது எக்ஸாமில் இதே ரிலேட்டடாக வரும் பொழுது நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு புக்கில் இல்லாத புதுசாக ஒரு கொஷின் வந்தால் சந்தோஷமாக ஏற்று அதையும் படித்து கொள்ள வேண்டும். பின்வரும் விவசாய முறைகளில் எதில் சூழல் நட்பு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிம வேளாண்மை. இதுக்கு வந்து இங்கிலீஷில் கொஷின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். திங்கு இருந்தால் பார்க்கலாம். இல்லை பாருங்கள். ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து பின்வரும் விவசாய முறை, அது அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் வந்து எது? சூழல் நட்பு அப்படின்னா கரிம, அது அது சொல்கிறது ஈகோ ஃப்ரெண்ட்லி இல்லையா? ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். கரிமன்னா ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் வேளாண்மை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது போகலாம். which of the following is related to summer season cropping? summer season கேட்டிருக்கோம்ல, படிச்சிருக்கோம்ல. ஜைட், ராபி, காரிஃப், ட்ரை ஃபார்மிங். சரிங்களா? அதில் வந்து ஜைட் இஸ் தி ரைட் ஆன்சர். படிச்சுக்கோங்க. which crop requires maximum water for cultivation? அதான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சுட்டு வந்தோம். அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் எது? கரும்பு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எல்லாம் வந்து மீதெல்லாம் பார்லி, மெய்ஸு, வீட்லாம் வந்து மிக குறைவான வெப்பமண்டல பகுதியிலேயே வந்து இன்னும் மானாவாரி சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே வளர்ந்துடும். அதாவது நீர்ப்பாசனம் குறைவாக இருக்கக்கூடிய மழை பொழிவு இருக்கு இல்லையா, அது பொய்த்து இருக்கும் பொழுது கூட வளர்ந்துடும். ஆனால் சுகர்கன் நல்லா மழை பெஞ்சால் மட்டும்தான் நிறையா வந்து தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு பயிருங்க. அடுத்ததாக கேட்பேன், அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்களா, அசர்ஷனில் கொஷின் கேட்பாங்க. ஸோ அசர்ஷன்ஸ் ரீசன்ஸில் கொஷின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் நிறையா அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர் தி கல்டிவேஷன் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ். புரியுதுங்களா? தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரப்படுகின்றன. இதுதான் கூற்று. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா, ஜென்ரலி இட் இஸ் ப்ராக்டிஸ்டு wherein the size of the agricultural land holding is small. விளை நிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ வரிசையா இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஆன்சர் டிக் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா? இதான்ப்பா இதுக்கு ஆன்சர். ஆனால் எக்ஸாமில் இது வந்துருச்சு அப்படின்னா ஹவு கேன் வி வில் ஃபேஸ், அதான் முக்கியமானது. எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நம்ம எப்படி படித்து வச்சுக்கிறது, இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அசர்ஷன் ரீசன்ஸ் தான் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த பிளேஸ்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட்டும் பண்ணணும். எப்படி படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இது மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சு படிச்சுக்கணும், நிறைய முறை படிக்கணும். ஸோ 2 or 3 times வந்து படிக்கணும், மோர் தென் 3 times படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிச்சுக்கிறது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ நீ வந்து ஹெட் ஆர் டேலாக போட்டு இப்படி சுண்டுனா அப்படி படித்தா வந்துடும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்டு வச்சுருக்கான். சரிங்களா? காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறான். ஒரு பேராகிராஃபே கொடுத்துருவாங்க. அது புக்லேயும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. பட் புக்கில் இருக்கக்கூடிய மேட்ராக இருக்கும், ஈக்குவலண்ட் சிமிலர் மேட்ராக இருக்கும். லாஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவான், அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்குள்ளேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பேராகிராஃப் படிக்கிறதுக்கே ஒரு 1/2 பேஜில் அந்த பேராகிராஃப் இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்னு இப்போ ரீசெண்டாக கேட்டு வராங்க, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ அக்ரிகல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அக்ரிகல்ச்சர் ஆஃப் இந்தியா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்பாங்க. இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ, சுகர் கேன் அண்ட் சம் ஆயில் சீட்ஸ். ஓகேவா? ஏதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா? The source of green revolution have made India self-sufficient in food. Definitely இது எனக்கு வந்து புரியுது. அந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது இந்தியா வந்து நம்முடைய உணவு உற்பத்திக்காக தன்னிறைவு படைவதற்காக தான் இது உருவாக்கப்பட்டது, அது சந்தேகமே இல்லை. ஆனால் முதல் இது சரியாங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்போ படித்தது
தெளிவாக படிச்சிருக்கோமா அங்கே? ஸோ இந்தியா வந்து எப்படிங்க, டீ அதிகமாக பண்ணுறாங்களா? எஸ். சுகர் கேன் அதிகமாக பண்ணுறாங்களா? எஸ். ஆயில் சீட் பண்ணுறாங்களா? எஸ். அதனால தான் ஆன்சர் இஸ் போத் 1 and 2 இஸ் தி ரைட் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும். அதே சமயத்தில் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம தனியாகவே ஒரு வீடியோவே போட போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட்லேருந்து. ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கான 75 கேள்விகள் வந்து தனியாகவே ஆப்டிடியூட் வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதிலே நம்ம வந்து சால்வ் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ எது மாதிரி பேட்டர்னில் எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ ரிமைனிங் இன்னொரு நல்ல ஒரு கிளாஸில் வந்து இன்னொரு நல்ல ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அடுத்த ஒரு கிளாஸுக்கு வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.